காதல் 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 சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம அர்ஜுன் மதுவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போறாப்ல இல்லையா? அங்க போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம மது கிட்ட உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். உங்களுக்காக நான் கோயிலெல்லாம் போய் வேண்டிக்கிட்டேன். இந்தாங்க திருநீரு அப்படின்னு அச்சு அசலாம பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம அர்ஜுன். ஆனா மதுவுக்கு தான் ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம கல்யாணத்தை நின்னு போனதுக்காக இவன் பார்ட்டி குடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயம். உடனே மது திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என் கல்யாணம் நின்னதுக்கு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்ட்டி குடுத்துருக்க அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு, இப்பவே உன்னை நான் டெர்மினேஷன் பண்றேன். இந்தா அந்த டெர்மினேஷன் லெட்டர்ல கையெழுத்த போடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? சரி குடுங்க அப்படின்னு வாங்கி அதுல கையெழுத்து போட்டு குடுக்குறாப்புல. ஆனா அர்ஜுன் கையெழுத்து அதுல போடல. ஐ லவ் யூ மது அப்படின்னு தான் எழுதி குடுத்துருக்கிறாப்புல. இத பார்த்த உடனே மறுபடியும் நம்ம மதுவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய டெர்மினேட் பண்ணீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். உனக்கு எது பெட்டர்ன்னு நீனே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அர்ஜுன் கியூட்டா ஐ லவ் யூ சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் மதுவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இருந்தாலும் மனசுக்குள்ள லைட்டா ஒரு காதல் இருக்க தான் செய்யுது பார்க்குறப்பவே. இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கையும் அந்த கிராமத்து பொண்ணையும் காமிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து ஹாஸ்டல்லேயே விட்டுட்டு போறாப்புலையாட்டுக்கு. ஸோ கார்த்திக் இப்படி விழுந்து விழுந்து நம்மளை பார்த்துக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கர லவ்ல இருக்கு. ஸோ அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்ல, ஓ உனக்கு இப்படி பையன் கிடைச்சிட்டான்ல, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப, உன் வாழ்க்கை உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆஹா ஓஹோன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அர்ஜுன் ஆபீஸ்ல நடந்த விஷயத்த எல்லாமே தன்னோட அம்மா கிட்ட சொல்லிடுறாப்ல. ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீ தான் மதுவை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா, மது இவன் ஃபோன் காலை எடுக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, அர்ஜுனோட அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் ஃபோன்ல இருந்தே பண்றேன்டா அப்படின்னு ஃபோன் பண்ண உடனே, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அதாவது மது வந்து ஃபோனை எடுக்குது. ஃபோனை எடுத்துட்டு உங்க பையன் பண்ண காரியம்லாம் எனக்கு சொன்னீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பண்ணுனது பெரிய தப்புதாம்மா, அவன் ஒரு சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவன் ஒரு சின்ன பையனா அப்படின்னு சொல்லி மது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன பத்தி தப்பு தப்பா திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சரிம்மா, நாளைக்கு நீ பொன்னியம்மன் கோயிலுக்கு வாம்மா, அங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சர்றாங்க. இதுக்கு நடுப்புற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனோட அத்தை பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பொண்ணு பேரு ஸ்வேதாவாட்டுக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒன் சைடா நம்ம அர்ஜுன காதலிக்குதாட்டுக்கு. ஏற்கனவே அர்ஜுனுக்கு ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருக்கு. ஆனா அர்ஜுன் இருந்துகிட்டு எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லவே இல்ல. தயவு செஞ்சு என்னைய மறந்துரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காப்லையாட்டுக்கு. அது தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனோட அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம மதுவுக்காக வெயிட் பண்றாங்க. மதுவும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்கும்னு.